முன்னாடியே சொன்னது போல பாரதம் முழுக்க தன்னுடைய காலாலேயே நடந்து சென்று பல காலம் பல இடங்களில் எங்கெல்லாம் இயற்கையான இடம் இருக்கோ, வசதியான இடங்களை விரும்பாமல் ஒரு மரத்தடி, ஒரு ஜல வசதி இருந்தால் ஒரு நதி தீரம், இல்லை ஒரு ஒரு பழைய மடம், ஒரு மண்டபம், இல்லைன்னா ஒரு கோசாலை, மாடெல்லாம் தங்கியிருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு போய் தங்கிடுவார். அங்கே நம்மளாலலாம் தங்க முடியாது. ஆனால் அவருக்கு என்ன அப்படின்னா, சித்தம்போக்கு சிவம்போக்கு எங்கே இருக்கோ அந்த இடம் நன்னா இருந்தது, அவருக்கு ரம்யமாக இருந்தது, அவருக்கு ஏகாந்தமாக இருக்குது. அவருடைய தபஸுக்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாத இடமா இருந்தால் அந்த இடத்துல போய் தங்கிடுவார். அப்படி ஒரு இடத்துல போய் தங்கியிருக்கார். அங்கு பக்தர்கள்லாம் அங்கேருந்து வெளியிலேருந்து இவர் எங்கே இருக்கார்னு தேடி போய் அங்கே போய் அவருடைய நமஸ்காரம் பண்ணி அவருடைய அருளை பெறுறது அப்படிங்கிறது இங்கே மடத்து பக்தாளுக்கு எல்லாருக்கும். எங்கே பெரியவா இருக்கா, இந்த ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறு 2 நாள் லீவு கிடச்சிதுன்னா பெரியவா எங்கே இருக்காளோ அந்த இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி காரை வச்சோ ட்ரெயினை பிடிச்சோ பஸ்ஸை பிடிச்சோ எங்கேயோ போய் ஒரு வேளை பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆகிடுவா. அப்படி ஒரு காலம் இருந்திருக்கு. அப்படி அவர் மகாராஷ்டிரத்துக்கிட்ட ஏதோ கர்நாடகா பார்டரில் இருக்கிற போது அந்த ஊரில் ஒரு குளத்தங்கரை, இந்த குளத்தங்கரைக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு குடிசை மாதிரி ஒன்றை போட்டுட்டு அங்கே உட்காந்துருக்கா அவருடைய பாரிஷதர்கள். அப்படின்னா அவருக்கு எல்லாம் கைங்கரியம் பண்ணுறவாள்லாம் ஒரு 10 பேர் இருக்கா, இவ்வளோதான் அவரோட இருக்கிறது. ஏதோ ஒரு வேளை ஆகாரம், அதுவும் ஏதோ ஒரு அவல் சாப்பிடுவார், இல்லைனா பொரி சாப்பிடுவார், ஏதோ ஒரு பழம் சாப்பிடுவார், அவ்வளவுதான் அவருக்கு ஆகாரம், அவ்வளோதான் அவருடைய எதிர்பார்ப்பு. இப்படி இருக்கிற காலத்தில் ஒருத்தர் வந்தார், ஒருத்தர் வந்து பார்த்தார். அவருடைய இடம் பார்த்த உடனே அங்கே ஒரே கொசுவாக வைக்கிறது. பக்கத்தில் ஒரு கோசாலை இருக்குது. எப்பவும் மாடுகள் இருக்கிற இடத்துல கொசுக்கள் நிறையா இருக்கும். ஏன்னா மாட்டுடைய கோமியம், சாணம் இதெல்லாம் போடுறதுனால அங்கே கொசுக்கள் வந்து இயற்கையாகவே வந்து அமர்ந்திருக்கும். அதுக்கு பக்கத்தில் இவர் இருக்கிறதுனால இவர் இடத்துல ஒரே கொசுக்கள் இருக்குது. உடனே வந்தவர் என்ன பண்ணார் அப்படின்னா, பெரியவாளை கொசு கடிக்க போகிறதே இந்த கொசுவெல்லாம் விரட்டணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணார், அந்த காலத்தில் கொசு மருந்துன்னு ஒன்று விற்கும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு கன் இருக்கும், ஒரு சின்ன ஒரு சாதனம் இருக்கும். அதுக்குள்ளே அந்த கொசு மருந்தை ஊற்றி அப்படியே அடிக்கிறது. அதனால் கொசுக்களை விரட்டலாம். இப்படி ஒரு சாதனம்லாம் அன்றைக்கி வந்தாச்சு. அப்படி ஒன்று அவர் தேடி பிடிச்சி எங்கேயோ ஊருக்கு போய் வாங்கிட்டு வந்து பெரியவா இருக்கிற கேம்ப் இருக்கிற இடத்துல ஓரமாக வச்சுருக்கார். பெரியவா எல்லாம் ஸ்நானம்லாம் பண்ணிவிட்டு திரும்பி வந்து அவருடைய இடத்துக்கு வந்து இப்படி உட்காந்து இப்படி எல்லாத்தையும் பார்த்த உடனே அது என்னன்னு கேட்ட உடனே அவள் சொல்கிறா, இது கொசுவுக்கு மருந்து, இந்த கொசுவை விரட்டுறதுக்காக அந்த கன்று வச்சுருக்கா, இதை வாங்கி கொண்டு வந்து ஒருத்தர் கொடுத்துருக்கார், ஒரு பக்தர். ஏன்னா ராத்திரியெல்லாம் கொசுவில் நீங்கள் ரொம்ப அவதிப்படுறேங்கிறது தெரியுது, மேலே எல்லாம் கொசு கடித்து எங்கே பார்த்தாலும் கொசு கடித்த தடமாக இருக்குது உங்கள் மேலே அப்படின்னு ஒன்று அவர் சொல்கிறார். அப்பா, நான் சந்நியாசம் தீட்சை வாங்கின அன்னைக்கு ஒரு நியமம், ஒரு நிஷ்டையை எடுத்துட்டேன், சங்கல்பம். அது என்ன அப்படின்னா, அந்த மந்திரங்கள் சொல்லி, என்னால் எந்த உயிருக்கும் எக்காலத்திலையும் எந்த துயரும் வரப்படாது அப்படின்னு. நான் இருக்கிற இடம் எது, நான் இருக்கிறது கோசாலை. அங்கே இயற்கையாகவே கொசுக்கள் வரும். நான் இங்கே இருந்துக்கிறேன், நீங்கள் நல்லா இடத்த போய் நீங்கள் போய் தங்கிக்கலாம். நீங்கள் நல்ல கொசு இல்லாத இடத்துல போய் நீங்கள் தங்கிக்குங்க. ஆனால் நான் இந்த இடம் தான் எனக்கு ரம்யமாக இருக்குது, இங்கே தங்கிக்கிறேன். இங்கே கொசுக்கள் வந்து என்னை கடிச்சிட்டு போகட்டும். அதுக்காக இந்த கொசுவை விரட்டுறதுக்கு, கொசுவை கொல்றதுக்காக இந்த கொசு விரட்டுற மருந்தும் இந்த சாதனத்தையும் கொண்டு போய் வச்சிருக்காளே, இது நான் இதை யூஸ் பண்ணேன்னா என்னுடைய சந்நியாச அந்த நியதியை நான் மீறினதாக ஆகிடும். அதனால் இதை உடனே எடுத்துருங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, ஒரு சந்தர்ப்பத்தில் அது எது அப்படின்னா, உயிர் கொல்லாமை, ஜீவஹிம்சை செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த சங்கல்பம் எடுத்துட்டு இருக்கார். அதோடைய வெளிப்பாடு தான். ஒரு சமயம் மடத்தில் இருக்கிற போது அவர் உடம்பு கொஞ்சம் பலகீனமாக இருக்கிறனால காலையில் அவருக்கு வெந்நீரில் ஸ்நானம் பண்ணுறதுக்கு அடியார்கள் எல்லாரும் அரேஞ்ச் பண்ணியிருந்தார். அவரும் ஒத்துண்டார், ஒரு 2-3 நாளைக்கு வெந்நீரில் குளிக்கலாம் அப்படின்னு. அப்படி சொல்லிகிட்டே இருக்கிற போது ஒரு நாள் அவர் சொல்லிட்டார், இந்த மாதிரி எனக்கு நாளை காத்தால வெந்நீர் போட வேண்டாம். எல்லாரும் என்னென்னா, இன்னும் உடம்பு சரியாகலையே, கொஞ்சம் என்னமோ நேற்றுக்கெல்லாம் ஜுரமாக இருந்த மாதிரி இருந்ததே, இன்னும் 2 நாளைக்கு வெந்நீரில் குளிக்கலாமே, ஸ்நானம் பண்ணலாமே அப்படின்னு அவர் சொல்கிறார். நாளைக்கு கட்டாயமாக வெந்நீர் வேண்டான்ட்டு. என்னமோ பெரியவா அப்படி சொல்கிறாளே அப்படின்னோடனே காலையில் அவர் குளிச்சுட்டு வந்துட்டார்.
வந்துட்டு நான் ஏன் சொன்னேன் தெரியுமா, இப்போ போய் பாருங்கோ அப்படின்னார். அந்த வெந்நீர் அடுப்பை போய் பாருங்கோன்னார். அங்கே போய் பார்த்தா அந்த வெந்நீர் அடுப்பு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஏற்றி வச்சது. அது அந்த கத கதன்னு இருக்கும் இல்லையா, அது வெந்நீர் நெருப்பெல்லாம் அணைஞ்சு போச்சு. அந்த கதகதப்புக்கு ஒரு தாய் பூனையும் அது போட்ட 4 குட்டிகளும் அந்த புதுசாக அன்றைக்கு தான் ஈர்ந்திருக்கு அந்த குட்டிகளை, அந்த பூனைக்குட்டி. அதுவும் அந்த அந்த அடுப்புக்கு பக்கத்தில் படுத்துட்டுருக்கு. அதை தன்னுடைய திருஷ்டியால் கண்டு, ஞான திருஷ்டியால் கண்டு, அந்த பூனைகளுக்கு தன்னால் எதுவும் டிஸ்டர்பன்ஸ் வந்துடக்கூடாது, அதுக்கு தொந்தரவு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை முன்னாடியே தெரிஞ்சுட்டு யாரையும் அந்த அடுப்பை ஏற்ற விடலை. அவர் என்ன உத்தரவு போட்டாரோ அதுபடி தான் எல்லாரும் செய்யணும். அப்படி அந்த ஜீவன்களுக்கு முதற்கொண்டு காருண்யம், அது ஜீவ காருண்யம்னு எடுத்துக்க முடியாது, அது ஜீவ சேவை. ஜீவனுக்கு தன்னால் முடிஞ்ச சேவையை பெரிய மகான் செய்கிறார். அது நமக்கு அவர் காட்டி கொடுத்த பாடம். அப்படி எல்லாருடைய மனசில் என்ன இருக்குது, அவள் எதுக்காக வரா, அவள் ரொம்ப நேர்மையாக பக்தியோடு வந்து சமர்ப்பணம் பண்ணுறது என்ன, அதையெல்லாம் தெரிஞ்சிக்கிற ஒரு பெரிய ஞானமுடையவராக இருந்திருக்கார். முக்காலும் அறிந்த ஞானி. அவர் இருக்கும் இடம், அதை சுற்றி வர இத்தனை மீட்டர் விஸ்தீரணம், இத்தனை மீட்டர் விஸ்தீரணத்துக்கு நவக்கிரகங்களே வேலை செய்யாது அப்படின்னு கூட பக்தர்கள் சொல்கிறா. எனக்கு இது மாதிரி ஒரு தலைவிதியில் இப்படி இருக்குது அப்படின்னா அவர்கிட்ட போயிட்டேன்னா என் தலைவிதியே மாத்திர சக்தி உடையவராக இருக்கார் மகாபெரியவா அப்படின்னு கொண்டாடப்படுறவர் ஒரு பக்தர். அன்னைக்கு தான் அவர் வீட்டில் ஒரு 4 நெல்லிக்காய் அந்த நெல்லி மரத்தில் காய்ச்சிருக்கு, அதை எடுத்துட்டார். பெரியவாளுக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னு கிளம்பி போயிட்டார். கிளம்பி இங்கேருந்து போனால், அங்கே போனால் பெரிய 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 க்யூ நிற்கிறது, அதில் பெரிய பக்தர்கள்லாம் நிற்கிறா. அவள்லாம் கையில் ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், சீப்பாக வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து பெரியவாளுக்கு சமர்ப்பணம் பண்ணணுன்னு வந்து நிற்கிறா. பெரியவா என்ன பண்ணா, அவ்வளோத்தையும் அவராக சாப்பிட போகிறார். அவர் என்ன பண்ணுவார்னா, வாங்கி ஏதோ ஒரே ஒரு பழத்தை சாப்பிட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் அவருடைய பாரிஷதர்களுக்கும் யார் வராளோ அவளுக்கெல்லாம் கொடுத்துருவார். அவர் சொல்லுவார், நான் இவாளுக்கெல்லாம் சம்பளமாக கொடுக்குறேன், அவளுக்கெல்லாம் நீங்கள்லாம் வாங்கி கொடுக்குறதெல்லாம் அவள்கிட்ட கொடுத்துட்றேன், எனக்கு ஏதோ ஒரே ஒரு வாழைப்பழம் ஒரு நாளைக்கு அது இருந்தால் போதும் எனக்கு அப்படின்னு எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துருவார். ஆனால் அவருக்கு பார்த்தா அவருக்கு முன்னாடி எல்லாரும் அவருக்கு நிறையா சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பழங்களை எல்லாம் வாங்கிட்டு க்யூவில் வந்து நிற்கிறார். இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து என்ன கொண்டு வந்திருக்காளோ அதெல்லாம் அன்பாக பெரியவாளுக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணி பெரியவாள்கிட்ட அவளுடைய விஞ்ஞாபனங்களை எல்லாம் சொல்லி எங்கள் கல்யாணம் ஆகணும், எங்களுக்கு வந்து இது மாதிரி சஷ்டி பூர்த்தி சதாபிஷேகம் பத்திரிக்கை கொடுக்குறேன், கல்யாண பத்திரிக்கை, நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணி எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணி பிரசாதங்களை எல்லாம் கொடுப்பார். அப்படி இவர் டேர்ன் வந்துடுது. இவர் 4 நெல்லிக்காவை தான் எடுத்துகிட்டு பையில் வச்சுட்டு வர்றார். தூரத்திலேருந்து பார்த்துட்டே வந்தார். எல்லாரும் ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடின்னு ஒவ்வொருத்தரும் இவ்வளோ பழங்கள் வச்ச போது, நம்ம இந்த நெல்லிக்காயை வச்சா பெரியவா நம்மளை பற்றி ஏதோ இருக்கிறவாள்லாம் நம்மளை பற்றி ரொம்ப எடை குறைவாக நினச்சிட்டுருவாளோ, இல்லை அது நமக்கு ஒரு கௌரவ குறைச்சலோ அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே அவருக்கு தோன்றினவுடனே இந்த பையில் வச்சிருக்கிற நெல்லிக்காவை சமர்ப்பணம் பண்ணலை. பெரியவாளுக்கு ஒரு நமஸ்காரத்தை மட்டும் பண்ணிவிட்டு ஓரமாக போய் நின்றுட்டார். அவர் போய் ஓரமாக நின்ன உடனே பக்கத்தில் இருக்கிற பாரிஷதரை கூப்பிடுறார். இதோ அவர் ஒருத்தர் நின்று வந்தாரே, வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறாரே அவரை வர சொல்லு அப்படின்னு உடனே அவர் வரார். அங்கேருந்து வந்த உடனே பெரியவா அவர்கிட்ட கேட்குறார், எனக்குன்னு ஒன்று வாங்கிட்டு வந்தியே, எடுத்துன்னு வந்தியே, அதை என்கிட்ட சமர்ப்பணம் பண்ணாமல் ஏன் போய் நின்ன அப்படின்னு. அப்போ தான் தூக்கி வாரி போட்டுது. நம்ம பைக்குள்ளே என்ன வச்சுருக்கோங்கிறது அவருக்கு தெரியறதே. சொல்கிறார், நான் கையில் 4 நெல்லிக்காவை எடுத்துன்னு வந்தேன் உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணலான்னு. ஆனால் இங்கே வந்து கொடுத்தவாள்லாம் பார்த்தா ஆப்பிள், ஆரஞ்சு இதெல்லாம் எல்லோரும் உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணா, நான் நெல்லிக்காவை சமர்ப்பணம் பண்ணால் எனக்கு கௌரவ குறைச்சலாக இருக்குமோங்கிறதுனால நான் அதை என் பையிலே வச்சுட்டு போய் நின்றுட்டேன். பெரியவா சொல்கிறா, அட பைத்தியக்காரா, எனக்கு என்ன நாளைக்கு தேவையோ அதை தெரிஞ்சுட்டு நீ எடுத்துன்னு வந்திருக்க. இன்றைக்கி ஏகாதசி, நாளைக்கு துவாதசி. இந்த துவாதசிக்கு ஒரு சன்னியாசி ஆனவன் இந்த நெல்லிக்காவை சாப்பாட்டில் சேர்த்துக்கணும்னு இருக்குது. அது எப்படியோ உனக்கு தெரியுமோ தெரியாதோ நீ கரெக்டாக எடுத்துன்னு வந்திருக்க.
அதை நீ நாளைக்கு நான் எனக்கு பிக்ஷை பண்ணிக்கிறதுக்காக அந்த நெல்லிக்காவை இதோ இந்த தட்டில் வை, நீ தான் எனக்கு என்ன தேவையோ அதை அறிஞ்சு கொண்டு வந்திருக்க. நான் இந்த ஆப்பிள் ஆரஞ்சு இதெல்லாம் சாப்பிடுவேன்னு நினைக்கிறியா? நீ கொண்டு வந்தது தான் நாளைக்கு சாப்பிட போகிறேன். அந்த நெல்லிக்காயோட விசேஷம் தெரியுமா? அது ஆமலகக்கனின்னு பேர். பக்தியை உன்னுடைய உள்ளங்கை நெல்லிக்கனி போல உன் பக்தியை நீ மனசுக்குள்ளே இருக்கிற பக்தியை வெளிக்காட்டிட்ட. ஆனால் பையில் வச்சுக்காத, எடுத்து வெளியில் வைன்னு சொல்லி அந்த நெல்லிக்காயை எல்லாருக்கும் முன்னாடி நெல்லிக்காயுடைய பெருமையும் சொல்லி அந்த பக்தருடைய மாறாத அன்பையும் வெளிப்படுத்தி அவருக்கு கிடைச்ச பாக்கியத்தையும் சொல்லி அந்த நெல்லிக்கனிகளை தான் வாங்கிண்டு அவருக்கு அனுகிரகம் பண்ணார். அப்படி யார் மனதில் என்ன இருக்கோ அதையெல்லாம் தெரிஞ்சு அனுகிரகம் பண்ணுறவராக மகாபெரிவா அனுகிரகம் பண்ணியிருக்கார்.